பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கு சவுக்கு சங்கர் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல நயினார் நாகேந்திரன் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவின் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சுந்தரேசன் அவர்களை இடைநீக்கம் செய்த உடனேயே மயிலாடுதுறையில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடத்தப்படுவதாக காணொலி வெளியாகியுள்ளது. பட்டப்பகலில் பொதுவெளியில் டிஜிட்டல் பரிவர்த்தனையுடன் படுஜோராக இப்படி சட்டவிரோத மது விற்பனை செய்ய ஏதுவாக இருக்கத்தான் ஒரு நேர்மையான அதிகாரி மீது போலி குற்றச்சாட்டுகளை வைத்து அறிவாலயம் அரசு இடைநீக்கம் செய்ததா? இந்த சட்டவிரோத மது விற்பனையை கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு டேவின்சன் தேவ ஆசீர்வாதம் அறிவாரா? இன்று கள்ளச்சந்தையில் மது விற்பனை, நாளை என்ன? திரு சுந்தரேசன் அவர்கள் மூடிய 23 சட்டவிரோத பார்களின் திறப்பு விழாவா? சமூக நீதி குறித்து மேடைகளில் விளம்பரப்படுத்திவிட்டு நேர்மையான காவல் அதிகாரிகளை விரட்டி எடுத்துவிட்டு பின்பக்கம் சட்டவிரோத சாராய விற்பனையை ஊக்குவித்து சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழகத்திற்கு என்றும் விடிவு காலம் இல்லை அப்படின்னு நம்ம நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதுக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதைத்தானே டிஎஸ்பி சுந்தரேசம் தடுத்து கொண்டிருந்தார். இதை அனுமதிக்கத்தானா அவரை சஸ்பெண்ட் செய்தீர்கள்? இந்த ஆட்சியில் ஒரு அரசு அதிகாரி கடமையை செய்வது அவ்வளவு பெரும் குற்றமா? இப்படி ஒரு ஆட்சி தேவையா அப்படின்னு நம்ம சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு.